கம்பு, சோளம், எள்ளு, நெல், தினைன்னு சிறுதானிய உணவை எதை பயிரிட்டாலும் அது விளைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆள் கண்டிப்பாக இப்படி இருந்து பார்த்தே ஆகணுங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குருவி, கிளி, காக்கான்னு எல்லாமே இந்த சிறுதானியத்தை சாப்பிட வரும். காலையில் சாயங்காலம்னு 1 மணி நேரமாக நின்று அந்த பறவைகளை துரத்தணும் அப்படின்னா தான் அந்த சிறுதானியத்தெலாம் நம்ம கண்ணில் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பீக்கங்காய் பருப்பில் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. மெட்ராஸ் மீட்டிங் போயிருந்தீங்களா சிஸ்டர், அது என்ன மீட்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிளாஸ்டிக், கெமிக்கல் இல்லாமல் எந்த ஒரு இயற்கையோடு சேர்ந்த நம்ம ஒரு தொழில் செஞ்சோம் அப்படின்னாலும் கவர்மெண்ட் சலுகையோட நம்ம மூவ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் குழுவிலும் இருக்கணுங்க. மகளிர் சுய உதவி குழுவில் கண்டிப்பாக நம்ம இருக்கணும். அது மூலியமாக தான் நம்ம இதில் செலக்ட் பண்ணுவாங்க. நிறைய மீட்டிங் வச்சு அதில் செலக்ட் பண்ணி கடைசியாக தான் நம்ம மெட்ராஸ் போகிற மாதிரி இருக்கும். அப்படி செலக்ட் ஆனது தாங்க நாமளும். முறையாக ஒரு பிஸ்னஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க மூலியமாக கிடைக்கிற ஆர்டருக்கு 5% அவங்களுக்கு நம்ம இன்கம் கொடுக்கணுங்க.